கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்புடன் கொண்டாடிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலும் கூட இந்திய நாட்டு மக்களை உம் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவருடைய தேவைகள் நிறைவேறி நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே இந்த இறை ஆட்சியில் விண்ணரசில் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களிடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பிளவுகள், பேதங்கள், வறுமை, பசி, பஞ்சம், பிணி, வேலையின்மை, இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகள் எங்களை விட்டு அழிந்து ஒழிந்து அன்னை மரியாளுடைய உடனிருப்பை, அவருடைய பாதுகாப்பை, பரிந்து பேசுதலை அனுதினமும் பெற்றுக் கொண்டவர்களாய் நாள்தோறும் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து நல்லிறை ஆட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்புகிற கருவிகளாய் வாழவும் நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணக பயணிகள் என்பதை உணர்ந்து அன்னை மரியாளைப் போல ஒரு நாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக பேரின்பத்தில் பங்கு பெற இருக்கிறோம் என்கிற உணர்வுடன் இந்த மண்ணுலகில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தூய்மையான வாழ்க்கை வாழ, எளிமையான வாழ்க்கை வாழ ஆண்டவரே தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலோடு உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டுமென்றாடி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தந்து எங்களை வழிநடத்தி காக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், செபத்தோடு கலந்த வாழ்த்துக்கள், நன்றியோடு கலந்த இறை புகழ் மன்றாட்டு, இதுதான் இன்றைய நாளினுடைய சிறப்பு கொண்டாட்டம். ஆமாம், நண்பர்க்குரியவர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியை தேடி புறப்பட்டாராம். அவள் பல ஊர்களுக்கு சென்றார். பல ஊர்களில் இருந்தும் கூட அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. பல மனிதர்களை சந்திக்கிறார், மகிழ்ச்சி இல்லை. பல வகை உணவுகளை உட்கொள்ளுகிறார், சந்தோஷம் கிடைக்கல. எங்கு போனாலும், யாரிடத்தில் கேட்டாலும், எதை செய்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு முதியவரை பார்ப்பதற்கு செல்லுகிறார். ஐயா, இந்த உலகத்தில் நீண்ட தூரம் நான் பயணம் செய்து கொண்டே வருகிறேன். எங்காவது எனக்கு எப்படியாவது மகிழ்ச்சி கிடைக்குமா என்று தேடி தேடி பார்க்கிறேன். அலைந்து அலைந்து திரிகிறேன். ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவே இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெரியவர், மகனே, நீ மகிழ்ச்சியை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறாய். யாரிடத்திலாவது இருந்து எனக்கு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறாய், ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நிச்சயம் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதல்ல, உன்னுடைய உள்ளத்திலிருந்து வருவது என்று சொன்னார். ஆம், அவர் இப்படி சொன்னாராம். மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கிறது. நீ நல்ல உடல் உள்ள சுகத்துடன் இருக்கிறாய், கடவுளுக்கு நன்றி சொல், மகிழ்ச்சி வரும்.
நீ நல்ல உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறாய், கடவுளுக்கு நன்றி சொல், மகிழ்ச்சி உண்டாகும். இதோ நீ செய்கின்ற எல்லாவற்றிலும் கடவுள் உன்னோடு உடனிருந்து உன் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார், கடவுளுக்கு நன்றி சொல், மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவர் மற்றவருக்கு உன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து அன்பு பாராட்டி இரக்கத்தை பொழிந்து அவர்களுக்கு உதவி செய்து பார், உனக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி இந்த உலகத்தை, இந்த உலக மக்களை நீ நேசிக்கும் போது, இதோ இந்த அண்ட சராசரம், உலகம், இயற்கை, மலை, மரம், செடி, கொடி, காற்று, ஆகாயம், இது எல்லாமே கடவுள் தந்த கொடை. கடவுளுக்கு நன்றி சொல்லி நீ ஜெபித்துப் பார், உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். மகிழ்ச்சி என் அன்பு மகனே வெளியே இல்லை, நீ அனுபவிக்கின்ற உள்ளார்ந்த மன அனுபவம் தான் அந்த மகிழ்ச்சி. உன் உள்ளத்தில் இருக்கிறது மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை நாள்தோறும் அனுபவி என்று சொல்லி அனுப்பினாராம். இன்றைக்கு நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அது வெளிப்படையான மகிழ்ச்சி அல்ல, கொடி ஏற்றுவதனால் வருகின்ற மகிழ்ச்சி அல்ல, இனிப்புகளை வழங்குவதனால் வருகின்ற மகிழ்ச்சி அல்ல, மாறாக அது உள்ளத்தில் பிறந்திருக்கிற மகிழ்ச்சி, நம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற இறை அனுபவம். என் அன்பிற்குரியவர்களே, கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை தாயாம் திரு அவையில் கொண்டாட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக 13வது நூற்றாண்டின் இறுதியில்தான் இவ்விழா திருச்சபை முழுவதும் பரவத் தொடங்கியது. நவம்பர் 1ஆம் தேதி 1950வது ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற விசுவாச கோட்பாட்டை தாயாம் திரு அவையில் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார். அதன் பிறகு திருத்தந்தை செர்ஜியூத் காலகட்டத்தில் அது திருச்சபையினுடைய மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. திருத்தந்தை 4ஆம் பியோ அவர்கள் இந்த விழாவினை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்கின்றார். மரியன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த அற்புதமான நாளை கொண்டாடுகிற நிலையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை 3 விஷயங்களை நம்முடைய மனதில் நாம் நிறுத்த வேண்டும். 1, அன்னை மரியாள் நம் ஆன்மாவை மீட்டெடுக்கிறவர். கடவுளுடைய திருவுளம் என்ன என்று நாம் பார்க்கிற போது நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்பதுதான் கடவுளுடைய திருவுளம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கடவுளோடு நம்மை ஐக்கியப்படுத்துவது, இறைவனுடைய பேரின்பத்தில் இணைப்பதுதான் கடவுளுடைய திருவுளம் திட்டம். இந்த கடவுளுடைய திருவுளத்தில் திட்டத்தில் அன்னை மரியாள் சிறப்பு பங்களிப்பாளராக இருந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் பரிந்து பேசி நம் ஆன்மாவை மீட்டெடுக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். 2வதாக அன்னை மரியாள் விண்ணகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் எல்லோருமே விண்ணக பயணிகள். அதற்கு மிகச்சிறந்த முன்னோடியாய் அன்னை மரியாள் இருக்கிறார். எப்படி? அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாமும் கூட அன்னை மரியாளை போன்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் ஒரு நாள் இருப்போம் என்பதை இது உறுதி செய்கிறது. எனவே அன்னை மரியாள் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற இணைப்பு பாலமாய் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அன்னை மரியாள் விண்ணக மண்ணக பாலமாய் இருந்து நம்மை அனைவரையும் விண்ணகத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிற பயணியாயிருக்கிறார். விண்ணக வழிகாட்டி அன்னை மரியாள். என் அன்பிற்குரியவர்களை, 3வதாக அன்னை மரியாள் புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் உருவாக்குவதில் முழுமையான பங்களிக்கின்றவராக இருக்கிறார். இந்த உலகம் புதிய மண்ணகமாக புதிய விண்ணகமாக உருவாக வேண்டும். கடவுளுடைய திருவுளம் அதுவாக இருக்கிறது. அந்த புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் உருவாக்குவதில் அன்னை மரியாளுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். ஏனென்றால் அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளம்.
எளிமையின் வழிகாட்டி அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடந்தவர். அன்னை மரியாள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்தவர். அப்படி என்றால் புதிய மண்ணகத்தை, இந்த விண்ணகத்தை தந்த மண்ணகத்திலேயே கட்டி எழுப்பியவராக அன்னை மரியாள் இருக்கிறார். அன்னை மரியாள் எழுப்பிய அந்த மண்ணகம் புதிய விண்ணகமாய் இந்த உலகத்திலேயே கிடைக்கின்ற பாக்கியத்தை அது நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, எங்கு தூய்மை இருக்கிறதோ, எளிமை எங்கு இருக்கிறதோ, அன்பு எங்கு இருக்கிறதோ, அமைதி எங்கு இருக்கிறதோ, மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ, அந்த இடம் புதிய விண்ணகம்தான், புதிய மண்ணகம்தான். எனவே இந்த பேருண்மையை உணர்த்துகிறது இந்த நாளின் விழா. அதுபோலவே இன்று நாம் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். சுதந்திர இந்தியாவில் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, சாதனைகள் எவ்வளவோ இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, பல அடுக்கு மாடி கட்டிடங்கள், 5G இன்டர்நெட், இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லி சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டே போகலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் நாம் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்தியர்களாகிய நாம் உணர வேண்டும். 1 மணி நேரம் சென்னையில் இருக்கிற எல்லா சிட்டியுமே எடுத்துக்குங்க. 1 மணி நேரம் மழை நிற்காமல் அடியோ அடின்னு அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நகரமே முழுகிடுங்க, தத்தளிக்கும் அப்படியே. இன்னும் கூட அதற்கான முறையான திட்டங்கள் இல்லை. நீரை எப்படி சேமித்து வைப்பது, நீரை எப்படி முறையாக வெளியேற்றுவது, இன்னும் கூட நாம் அதில் வளரவே இல்லை. வேலை இல்லாமல் இருக்கின்ற இந்தியாவினுடைய பட்டதாரிகள் 45.4 பேர் என்று CMIE என்கிற நிறுவனத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்தியாவில் வாழ்கின்ற 74% பேர், 74% மக்கள் சரியான உணவு இல்லை, குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லை. எங்கு பார்த்தாலும் பசி, வறுமை, ஏழ்மை, பஞ்சம். ஒரு பக்கம் அசூர வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பாதாளத்தில் இறங்கி போய் அனுபவிக்கின்ற கொடுமைகள், துன்பங்கள், துயரங்கள். வாகன நெரிசல், காற்று மாசுபாடு, தொழிற்சாலை வாகனங்களிலிருந்து வருகின்ற நச்சு புகை, எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள். இன்னும் கூட இந்தியா வளர வேண்டி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திய அன்னையினுடைய புதல்விகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாயான, விண்ணக அன்னையான, விடுதலையின் தாயான மரியாவிடத்தில் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏழ்மை, வறுமை நீங்க, ஏற்றத்தாழ்வுகள் சாதியின் பெயரினால், மதத்தின் பெயரினால், மொழியின் பெயரினால், இனத்தின் பெயரினால் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிய இந்தியா மலரவும், சதில் சமத்துவம், ஒற்றுமை, சகோதரத்துவம் மேலோங்கவும் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் பெருகி தூய்மை இந்தியாவாக மாறி சகோதரத்துவ அன்பில் இணைந்து வாழ வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இந்த விழாக்களை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.